தனுசு ராசி இயல்பாகவே ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் நிறைந்த ராசி. இது காலச்சக்கரத்தின் 9வது ராசி. இந்த ராசி கட்டத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே சரி, அதாவது சுபமோ அசுபமோ எந்த கிரகம் இருந்தாலுமே அது ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்கும். இது டிஃபால்ட். ராகுவா இருந்தாலும் சரி, சனியா இருந்தாலும் சரி, கேதுவா இருந்தாலும் சரி, குருவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த கிரகங்கள் தனுசு ராசியில இடம் பெற்றாலுமே அது ரொம்பவுமே பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்கும். அது மூலமா ஒரு நல்ல சிந்தனையும் ஒரு நல்ல பலனும் தான் தனுசு ராசியினர் பெறுவாங்க. இப்படி தனுசு ராசியினர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு ஸ்பெஷல் இது வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஆண்டு காலம் எப்படி இருக்குன்னா, அதாவது குரு இவருக்கு 7ல் அமர்றாரு, ராகு 3ல், சனி 4ல், கேது 9ல். இவங்களுக்கு எந்த மாதிரியான காலகட்டமா இருக்க போகுதுன்னா, நல்ல கோல் செட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் திங், புது முயற்சி நல்லா எடுப்பீங்க, நல்ல சிந்தனைகள் உண்டாகும், புது முயற்சிகள் எடுப்பீங்க. தொழில் யாருன்னா தொடங்கணும்னா நல்ல கூட்டாளிகள் அமைவாங்க. கூட்டாளி வச்சு நீங்க தொழில் தொடங்கலாம். இந்த காலகட்டம் அதுக்கான காலகட்டமா இருக்கு. நல்ல கூட்டாளிகள் அமைவாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகும், கோல் செட் பண்ணுவீங்க. அந்த கோலுக்கான முயற்சிகள் எடுக்கும் போது அதுவும் சக்சஸ் ஆகுது, தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும், புது முயற்சிகளும் சக்சஸ் ஆகுது. இது எல்லாமே நல்லா இருக்கு. சனியான 4ஆம் இடத்துல இருக்காரு. இவர் என்ன பண்ண போறாருன்னா, சனி தடைகளை உண்டு பண்ணுவாரு. நீங்க புது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஸோ அவர் டெஸ்டிங் மோட்ல இருக்கும்போது நீங்க அப்படியே பின் வாங்கிடக்கூடாது. ஜகா வாங்கி நமக்கு ஒத்து வராது போல இருக்கு, நீங்க பின் வாங்கி உட்காந்துடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்து முயற்சி எடுக்கணும். அடுத்தடுத்து நீங்க முயற்சி எடுக்கிறீங்கன்னா குரு பார்வை உங்களுக்கு நேரா இருக்கு, உங்களோட ராசி அதிபதியோட பார்வை உங்களுக்கு இருக்கும்போது நீங்க சக்சஸ் தான் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ சனியோட டெஸ்டிங் மோட்ல நீங்க ஃபெயிலரா இல்லை பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சுதான்றது உங்களோட